இன்றைக்கி ஒரு மாடு பால் பீச்சிலேருந்து அதை தயிராக்கறலேருந்து அதை மோர் சிலுப்பி வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பசு மாட்டில் நல்லா வந்து பாலை வந்து நம்ம கறந்து எடுத்துக்கிறோம். அப்படியே பசு மாட்டில் பால் கறக்கும்போது அப்படியே நல்லா சுட சுட வருங்க. இந்த மாதிரி கறந்து எடுத்துன பாலை வந்து நல்லா காய வச்சு மிதமான சூட்டில் வந்து கொஞ்சம் பெற ஊற்றி தயிராக்கி அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து மத்து வச்சு நல்லா சிலுப்பி எடுத்துக்கணுங்க. சிலுப்பி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அதனோட வெண்ணெய் வந்து உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி ஒதுங்குங்க. நிறையா மெஷினரிஸ் வந்துருச்சு, மிக்சியில் இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இன்னும் மத்தில் தான் வந்து சிலுப்பி எடுப்போம், நல்லாயிருக்கும். அதில் இங்கே பாருங்கள், நல்லா சிலுப்பி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஆட்டு ஆட்டணும் அப்படின்னா வெண்ணெய் தனியாக உங்களுக்கு வந்து மேலே முதங்க ஆரம்பிச்சிருங்க. இதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மோரை வந்து லைட்டாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை அப்படியே நாங்கள் வந்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த வெண்ணெயை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறோங்க. வெண்ணெயை வந்து நெய் காய்ச்சும் போது முருங்கைப்பூ போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்குங்க. அப்படியே வாசம் 2 நாளைக்கு வீடு ஃபுல்லாக மணந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள்.